ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் நம்ம 18 மற்றும் 19 இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக இந்த 3 உலகங்கள், அதாவது பூஹு புவஹ சுவஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 உலகங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே எப்போ படைக்கப்படுது, எப்போ உருவாகுது, எப்போ திரும்ப லயமடையுது அப்படின்ட்டு பார்த்தோம். அதாவது பிரம்மாவனுடைய பகல் பொழுது ஆரம்பிக்கும் போது உருவாகுது மற்றும் பிரம்மாவுடைய இரவு பொழுது ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் லயமடையுது அப்படின்னா தன்னா முன்னாடி இருந்த நிலைக்கே போகுது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 20வது ஸ்லோகத்தில் பகவான் கைவல்யார்த்திகள் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, கைவல்யார்த்திகள் அவங்க இறந்த பிறகு அவங்க எங்கே போவாங்க? ஏன்னா அவங்க ஐஸ்வர்யார்த்திகள் போல செல்வத்தை விரும்பாதவங்க, ஆத்மா அனுபவம் மட்டுமே வேணும்னு அவங்க பகவான் கிட்ட பகவானே வேணும்னு போகலை. இருந்தாலும் எப்போ வேணாலும் அழியக்கூடிய செல்வத்தை விட எப்போதுமே அழியாத ஆத்மான்றது கொஞ்சம் உயர்ந்த நிலையில தான் இருக்கு இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா அனுபவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கைவல்யார்த்திகள் எங்கே போகிறாங்க இறந்த பிறகு? அதை சொல்லக்கூடியது தான் இந்த 20வது ஸ்லோகம். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யஹ அவ்யக்தோ வ்யக்தாத் சனாதனஹ யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. தஸ்மாத் அவ்யக்தாத், அதாவது பிரகிருதியை காட்டிலும், மூல பிரகிருத்தினா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இந்த தத்துவங்கள்லாம் இல்லையா? அதாவது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இது எல்லாமே இந்த மூல பிரகிருத்தியிலேருந்து தான் மூல பிரகிருதி, அதுக்கப்புறம் மகான் அகங்காரம் மாறி மாறி அதுலேருந்து வருதுன்னு. அப்போ அந்த மூல பிரகிருத்தியை காட்டிலும் பரக உயர்ந்ததானது, அந்யக பாவக அதாவது வேறுபட்டு இருக்கக்கூடியது, அவ்யக்தக ரொம்ப விளக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம், சனாத்தனக பழமையானது, நித்தியமானது, எப்போதும் இருக்கக்கூடியது, நஷ்யத்சு ந வினஷ்யதி அதாவது அழிஞ்சு போகக்கூடிய காலத்தில் கூட இது அழிவு ஏற்படாமல் இருக்கக்கூடியது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது எல்லாமே ஒரு நாள் அழிவடையும் அப்படின்னு. ஆனால் மற்றது எல்லாத்துக்கும் அழிவு இருக்கும்போது கூட இது அழிவில்லாமல் இருக்கக்கூடியது. இப்படிப்பட்டது என்ன அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க, ஆத்மா தான். ஏன்னா ஆத்மா நித்தியமானது, நிலையானது அப்படின்ட்டுலாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? 2வது அத்தியாயத்துலேருந்தே அதை தான் ஏறக்குறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்போது அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி தான் இங்கே சொல்லிட்டு அந்த ஆத்மாவை அனுபவிக்கக்கூடிய இந்த கைவல்யார்த்திகளும் என்னென்னா அவங்களுக்கும் இந்த இறந்த பிறகு நாசம் என்றது இல்லாமல் போயிடுது. அதாவது அவங்க திரும்ப பிறவி எடுக்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்னதான் ஆகுது அப்படின்னா, அவங்க திரும்ப பிறக்க போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்காக பகவான்கிட்ட போயிடுறாங்களா, முக்தி அடைஞ்சிடுறாங்கன்னா முக்திக்கும் போகிறது கிடையாது. சரி, வேறு பிறவி எடுக்கிறாங்கன்னா பூலோகத்துக்கும் போகிறது கிடையாது. ஏன்னா திரும்ப தான் பிறவி இல்லைன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ எதுவுமே இல்லாத இந்த கைவல்யம் அப்படின்ற இந்த இடத்த தான் அவங்க அடைகிறாங்க. அப்படிப்பட்டவங்களை முக்த ஆத்மா அப்படின்ட்டு, முக்தி அடையலை ஆனால் திரும்ப பிறவியும் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு முக்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் கைவல்யார்த்திகள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்றத பகவான் 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்து 21வது ஸ்லோகத்தில் பரமபதம், அதாவது வைகுண்டம், முக்தி அப்படின்னு அந்த ஒரு நிலையை அடையக்கூடியவங்களுக்கும் கைவல்யார்த்திகளுக்கும் என்ன வித்தியாசம்னு எடுத்து சொல்கிறாரு, பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.